என்னங்க, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. அப்படியாம்மா? உன்னோட சந்தோஷம் தாம்மா எனக்கும் சந்தோஷம். நீ சந்தோஷமா இரு, எனக்கு அது போதும். சரியா? சரிங்க, நீங்கள் என் கூட இருக்க வரையும் நான் எப்பவும் சந்தோஷமாக தாங்க இருப்பேன். மாலா, உனக்கு திங்ஸ் எல்லாம் போதுமா? வேறு எது வேணுமா? போகிற வழியில் எதுனா வாங்கி தரட்டுமா? என்னங்க, எனக்கு இதுவே போதுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் வாங்கி கொடுத்த பொருள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. மாலா, நீ ஒன்றும் கவலைப்படாத. மாதம் மாதம் உனக்கு என்ன வேணுமோ நான் உனக்கு எல்லாமே வாங்கி தரேன்னா நாம் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும். சரியா? சரிங்க, நீங்கள் அப்படியே வீட்டு பக்கத்தில் காரை விட்டுட்டு நீங்கள் வீட்டில் இருங்க. நான் இந்த பக்கத்து வீட்டில் இருக்க மறிக்குழந்தாக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன். எது? மறிக்குழந்து வீட்டுக்கா? ஏமாலா அங்கே போகிற? ஏற்கனவே அந்த மறிக்குழந்து வயிற்றுச்ச பிடிச்சவ. அங்கே போனால் ரொம்ப வயிற்றுச்சப்படுவாளே. என்னங்க, உங்களுக்கு விஷயமே தெரியாதுங்க. நான் அங்கே போகிறதே அவள் வயிற்றுச்சப்படணுங்கிறதுக்காக தாங்க. போயிட்டு வந்துடுறேங்க, இருங்க. மறிக்குழந்தாக்கா, மறிக்குழந்தாக்கா, இங்கே வாக்கா ஒரு நிமிஷம். என்னடி மாலா, காலையில் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னடி இது கையில் புது பேக்கு, கழுத்தில் புது செயின், ஏதுடி இதெல்லாம்? அது ஒன்றும் இல்லைக்கா, என் வீட்டுக்காரர் என்ன வெளியில் கூட்டிகிட்டு போனார். அவர் தாக்கா இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. எல்லாம் நல்லா இருக்கான்னு பாருக்கா. மாலா, பேக்கு சூப்பராக இருக்குடி. எவ்வளோடி பேக்கு? அக்கா, இந்த பேக்கோட விலை 1500 ரூபாய். நான் கேட்டேங்கிறதுக்காக என் புருஷன் டக்குன்னு வாங்கி கொடுத்துட்டாருக்கா. ஆமாம், இந்த கழுத்தில் இருக்க செயின் அது என்னடி? தங்கமா? ஆமாக்கா, ஃபுல்லாக தங்கம்க்கா. ஏற்கனவே நான் கவரிங் செயின் ஒன்று போட்டிருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் சண்டை போட்டார். நீ இனிமேல் இதெல்லாம் போடக்கூடாது, நான் உனக்கு கோல்டில் செயின் எடுத்து தரேன் அப்படின்ட்டு 3 பவுனுக்கா இப்போதாக்கா எடுத்து கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. செயின் நல்லா இருக்கான்னு பாருக்கா. மாலா, செயின் சூப்பராக இருக்குடி. நல்லா இருக்கு, பார்த்து பத்திரமா வச்சுக்கன்னா. சரிக்கா, எங்கள் வீட்டுக்காரர் வேறு அங்கே தனியாக இருக்காரு. நான் போயிட்டு வரேங்க்கா. ஏண்டி மாலா, அந்த குண்டு பொம்பளை என்னடி சொன்னா? என்னங்க, நான் அந்த குண்டு பொம்பளை வீட்டுக்கு போனோன்னே என்னை பார்த்தோன்னே அப்படியே திகச்சு போய் நின்றுட்டாங்க. நான் வச்சிருந்த பேக்கை பார்த்தானே, ஏதுடி இந்த பேக்கு சூப்பராக இருக்குடி அப்படின்னு அப்படியே உருட்டுனாங்க. அதுக்கப்புறம் என் செயினை எடுத்து காமிச்சேன். செயினை பார்த்தோன்னே அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. பாவங்க அவங்க வீட்டுக்காரு. இன்னைக்கு என்ன பண்ண போகிறாளோ? இப்போ தானே கொளுத்தி போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வீட்டில் ஒரு குண்டு வெடிக்கும். நாம் அங்கன்னே பார்ப்போங்க. மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் அதிகமாக லைக் பண்ணாதான் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ப்ரொமோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.